சாமி. சாமி, எப்படிமா இருக்க? இங்க எப்படிமா வந்த? அப்பா தப்பா நினைச்சிடாத சாமி. நான் எந்த தப்பு செய்யலம்மா. நான் எந்த தப்பு செய்யல. எனக்கு தெரியும். தப்பு மாட்டீங்கப்பா. எனக்கு தெரியும்பா. உங்களை நம்புறப்பா. யார் என்ன சொன்னாலும் உங்களை நம்புறப்பா. ஆமா, நீ ஏமா மாமா வீட்டுல இருந்து வந்த? மாமா வீட்டுல எல்லாரும் உங்களை பேசுறாங்கப்பா. நான் அங்க வந்துட்டப்பா. உங்களை தெரிய நேரம் உங்க முதலாளி வீட்டுக்கு தான் போனேன். முதலாளி வீட்டுக்கா? அங்க எதுக்குமா போன? அந்த நாசமா போன வீட்டுக்கு நீ எதுக்குமா போன? அங்க போகாதம்மா. எந்த காரணத்து கூட நீ அங்க போக கூடாது. என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தவனே அவன் தான் அம்மா. என்ன இப்படி கேவலமா நிக்க வச்சுட்டானே. அண்ணே, உண்மையிலேயே என்னதே நடந்துச்சு? எப்படி நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? சொல்றேம்மா. என் பொண்ணை கூட்டிட்டு வந்த சாமி. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன். நான் ஒரு டிரைவர்மா. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பும் போது என் முதலாளி என்ன கூப்பிட்டு அவர் பையன் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தவன் மேல ஏத்தி அவன் கால் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னாருமா. அவன் பையன் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போறானா. அதனால அவன் படிப்பு கெட்டு போயிடும், அந்த பழிய நீ ஏத்துக்கோன்னாரு. ஒரே நாள் என்ன மெயில கொண்டு வந்துறேன்னு சொன்னாமா. நானும் அதை நம்பி ஒத்துக்கிட்டு மஞ்சு அவன் மாமா வீட்டுல விட்டுட்டு வந்தம்மா. இத்தனை வருஷமா முதலாளின்னு விசுவாசமா இருந்துட்டேனேம்மா. அவனை நம்பிட்டேனே சாமி. அதான் நான் பண்ண தப்பு. சரிங்கண்ணே, ஆள் மேல கார் ஏத்துனது எப்படின்னே ஒரு பொண்ணுக்கு எடுத்த கேஸ் ஆச்சு? அதாம்மா அந்த முதலாளி எனக்கு பண்ண துரோகம். அவன் சொன்னா இருக்கிறதுக்காக அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த காரை சோதனை போட்டப்போ அந்த கார் டிக்கில ஒரு பொண்ணோட பணம் இருந்துச்சுமா. அந்த முதலாளியோட பையன் கம்பெனில நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கிற ஒரு பொண்ணை போதையில கெடுத்திருக்காமா. அவ யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கொண்டு இருக்கா. அந்த பொண்ணத்தை கார்ல கொண்டு போகிற பதட்டத்துல அவன் போதையில இருந்தப்பதான் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த மேல காரை ஏத்தி இருக்கா. இத பத்தி எல்லாம் தெரியாம நான் வண்டி ஓட்டுறேன் கேஸ் ஏத்துக்கிட்டேன். அந்த பொண்ணோட பாவமும் என் தலையில வந்து விழுந்துருச்சு சாமி.